எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எபிசோட் நம்பர் 199. அப்போ இந்த புக்கு ரிவ்யூ சம்மந்தித்த வரைக்கும் 49வது வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா? இந்த வீடியோவில் நம்ம புதிய ஒரு அத்தியாயம் தொடங்குகிறோம். அது 16வது அத்தியாயம். அதுக்கு டாக்டர் ஜோசப் மர்ஃபி கொடுத்துருக்க தலைப்பு என்னென்னா, உங்களோட ஆழ்மனசும் மனுஷனோட உள்ள ரிலேஷன்ஷிப்பு, அதாவது யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் ஹார்மோனியஸ் ஹியூமன் ரிலேஷன்ஷிப். ஹார்மோனியஸ்னால் என்ன? சுமூகமான, அதாவது மனுஷங்களுக்குள்ள இடையில இருக்கிற சுமூகமான ரிலேஷன்ஷிப் எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இதில் பேசுகிறாரு. ஓகே, ரொம்ப நல்ல எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த ஹியூமன் ரிலேஷன்ஷிப்புனாலே ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு பந்தம் இல்லையா? அம்மாவுக்கும் பொண்ணுக்கும், அம்மாவுக்கும் பையனுக்கும், அம்மாவுக்கும் அப்பாவுக்கும், அப்பா பொண்ணு அப்பா பையன், இந்த மாதிரி நம்ம குடும்பத்தில் எடுத்தாலே எத்தனையோ ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு சர்க்கிள், செகண்ட் சர்க்கிள், தேர்ட் சர்க்கிள், ஃபோர்த்து சர்க்கிள், அந்த மாதிரி நம்ம ரிலேஷன்ஷிப்பு விரிஞ்சிக்கிட்டே போகுது. அது ஒரு குடும்பத்துக்குள்ளே. வெளியில் குடும்பத்தை விட்டு வெளியே வந்தோம்னா, ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், நம்ம பாஸு, கீழே உள்ள பாஸு, நம்ம இமீடியட் பாஸு, அப்புறம் சக ஊழியர்கள், நமக்கு கீழே வேலை செய்கிறவங்க, அந்த மாதிரி. அப்புறம் இப்போ பஸ்ஸில் போகிறோம், பஸ்ஸில் எத்தனையோ பேரை பார்க்குறோம், கடைக்கு போகிறோம், கடையில் எத்தனையோ பேரை பார்க்குறோம், மார்க்கெட்டுக்கு போகிறோம், சில கடைகளில் எல்லாம் போனால் வாங்கம்மா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களாவே இது பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஒரே கடையில் திருப்பி திருப்பி போகும்போது அவங்களுக்கு பிடிச்சி போகுது இல்லையா? அந்த மாதிரி எத்தனையோ உறவுகள், ரிலேஷன்ஷிப்புனால் உறவுகள் நமக்கு ஏற்படுது. நிறைய உறவுகளை நம்ம சொந்தம் கொண்டாடுறோம், நிறைய உறவுகள் முறிஞ்சும் போகுது. அப்போ ஹார்மோனியஸ்னாலே சுமூகமான மனித உறவுகள், பந்தங்கள், உறவுகள் அப்படின்னு சொல்கிறார். அதை பற்றி இவ்வளோ பெரிய டாப்பிக்கை எப்படி ஒரு சாப்டரில் முடித்தாருன்னு தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா இந்த மனுஷ உறவுகளை பற்றின டாப்பிக்குங்கிறது ஒரு புஸ்தகத்துக்கு மேலேயே எழுதலாம். அவ்வளோ விதமான உறவுகள் இருக்குது. உறவுகளுக்கு இடையில் விரிசல்கள் இருக்குது, உறவுகளுக்கு இடையில் பூசல்கள் இருக்குது, சண்டை சச்சரவு, விவகாரம், கோர்ட்டு வரைக்கும் போகிற விவகாரம், அடிதடியில் முடிகிற விவகாரம், குத்து கொலையில் முடிகிற விவகாரம், அந்த மாதிரி எவ்வளவோ இருக்குது. காதல் விவகாரம், அன்பு, எத்தனையோ ரிலேஷன்ஷிப்பை நம்மளும் லைஃப்பில் பார்த்துருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம், பார்க்க போகிறோம். அப்போ அது ஒரு சாப்டரில் முடிகிற விஷயமே இல்லை. ஆனால் இங்கே அவர் சொல்கிறது, உங்கள் ஆழ் மனசுக்கும் இந்த மாதிரி மானசீகமான ஒரு மனுஷனோட மனுஷன் வச்சுக்கிற உறவுக்கும் உள்ள சுமூகமான ஒரு பாலம் எப்படி போடலாம் அப்படின்னு தான் அதை மட்டும்தான் சொல்கிறேன். ஓகே, இதில் இருக்க டைட்டில் என்னென்னா, நான் செலக்ட் பண்ண டைட்டில் உங்கள் ஆழ் மனசு ஒரு ரெக்கார்டிங் மெஷின் அப்படிங்கிறது தான் இதோட டைட்டில். அது எப்படி எனக்கு கிடச்சிதுன்னா, டாக்டர் ஜோசப் மர்ஃபியோட இந்த 16வது அத்தியாயத்தில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸே அதுதான். என்ன சொல்கிறாருன்னா, இன் ஸ்டடியிங் திஸ் புக்கு, இந்த சாப்டர்னு சொல்லலை, இந்த புக்கை படிக்கும்போது உங்களுக்கு ஒன்று புரியும். என்ன புரியும்? யூ லேர்ன், நீங்கள் கற்றுக்கிறீங்க. என்ன கற்றுக்கிறீங்க? யூ லேர்ன் தட் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் எ ரெக்கார்டிங் மெஷின். எவ்வளோ கரெக்ட்! இஸ் எ ரெக்கார்டிங் மெஷின். அப்போ நான்லாம் சின்ன இதில், அதாவது ஸ்கூல் படிக்கிறச்ச, ஸ்கூலில் டான்ஸ் ப்ரோக்ராமில் எல்லாம் எல்லா வருஷமும் எல்லா டான்ஸுக்கும் நான் சேருவேன். அப்போல்லாம் இந்த பெரிய ரெக்கார்டு இருக்கும், கருப்பு ரெக்கார்டு லைனாக போட்டிருக்கோம். அந்த
ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி பெரிய கிராமஃபோன் இருக்கும். அதில் ஒரு HMVன்னு போட்டு ஒரு நாயோட படம் இருக்கும். அதாவது ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ். அதாவது அந்த ஒரு நாய் வந்து அந்த நாய் வந்து அதோட மாஸ்டரோட, அதாவது எஜமானனோட ரொம்ப ஐக்கியமாக இருந்தது. அப்போ அது ஒரு கதை இருக்கு. அதை தான் அதை லோகோவாக போட்டிருக்காங்க. அது மாஸ்டர் இறந்ததுக்கப்புறம் அது அவ்வளோ மனசுக்கு வேதனத்தை கொடுத்துச்சு. அப்போ அந்த மாஸ்டரோட வாய்ஸை போட்டு அது கேட்குமா. அப்போ இப்படி ஒரு பெரிய நீடில் இருக்கும். அதை அப்படி வளைச்சி இப்படி கொண்டு வந்து அதை ஃபஸ்ட்டு லைனில் தொட வச்சு ஆன் பண்ணிட்டோம்னா அது பாட்டுக்கு ரெக்கார்டு சுற்றிக்கிட்டே இருக்கும். சுத்த ரெக்கார்டில் இருக்கிறதெல்லாம் பாட்டாக வெளியே வரும். பாட்டோ வசனமோ என்னமோ அப்படி எது உள்ளே இருக்கோ அது மாதிரி. அப்போது நாங்கள்லாம் டான்ஸ் கற்றுக்கிறதுலாம் அதில் தான். அதுக்கப்புறம் தான் டேப் ரெக்கார்டரு, கேசட்டு ஒன்றா வந்தது. ஓகே, அப்போது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ரெக்கார்டிங் மெஷின்னு சொல்கிறது எவ்வளோ பொருத்தமான விஷயம் பாருங்களேன். நம்மளோட ஆழ் மனசுங்கிறது ஒரு ரெக்கார்டிங் மெஷின். இப்போ அந்த ரெக்கார்டிங் மிஷினில் நீங்கள் என்னெல்லாம் ரெக்கார்ட் பண்ண விரும்புகிறீங்களோ, என்னெல்லாம் பேச விரும்புகிறீங்களோ, என்னெல்லாம் பாடுறீங்களோ, என்னெல்லாம் சொல்கிறீங்களோ, அது எல்லாமே உள்வாங்கி ரெக்கார்ட் பண்ணிக்கும். அதையே நீங்கள் திருப்பி அந்த ரெக்கார்ட் பிளேயரை போடும்போது திருப்பி உள்ளே என்னெல்லாம் போச்சோ அதெல்லாம் வெளியே வரும். அப்போ நம்ம ஆழ் மனசும் அது மாதிரி தான். எவ்வளோ கரெக்டாக அந்த அனாலஜி சொல்கிறாரு பாருங்கள், உவமை. ஒவ்வொருத்தவங்க நம்மளோட ஒவ்வொரு ஆழ் மனசும் ஒரு ரெக்கார்டிங் மெஷின். அதுக்குள்ளே என்ன போகுதோ அது வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸு படித்தோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போ நான் நினச்சேன், பரவாயில்லையே, இதையே நம்ம டைட்டிலாக வச்சுக்கலாம், நம்ம வீடியோ டைட்டிலாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கேயே குறிச்சுட்டேன். ஓகே, இதில் Matthew 7.12 பைபிளில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல் திங்ஸ் வாட்ஸோஎவர் ye would that men should do unto you, do ye even so to them. இது வந்து எக்ஸாக்டாக மேத்யூங்கிற ஒரு இதில் சொல்கிற வச்சனம். இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் என்ன? இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் அழகாக ஒரு பேராகிராஃபில் கொடுத்துருக்காரு. அதை நான் சுருக்கி எழுதி வச்சுருக்கேன். அதாவது, மற்றவங்க உங்களை எப்படி நினைக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ, விரும்புகிறீங்களோ, அது மாதிரி நீங்கள் அவங்கள நினைக்கணும். மற்றவங்க உங்களை பற்றி எப்படி ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி நீங்கள் மற்றவங்கள பற்றி ஃபீல் பண்ணணும். மற்றவங்க உங்கள்கிட்ட எப்படி மரியாதையாக, எப்படி அன்பாக, எப்படி நடந்துக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது மாதிரி முதல்ல நீங்கள் அவங்கள்ட்ட நடந்துக்கணும். இதுதான் கோல்டன் ரூல் இன் ஹியூமன் ரிலேஷன்ஸ். போராதா? இதில் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டார். அப்போது மற்றவங்களாம் நம்மளை மரியாதையாக நடத்தணும், அன்பாக நடத்தணும் அப்படின்னு நடத்தணும்னு இல்லை, திங்க் பண்ணணும். நமக்கு மரியாதை கொடுக்கணும், நம்மளை வந்து நல்ல ஒரு இதில் ஒரு ஒரு நல்ல ஒரு இடத்துல வச்சு மதிக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா அவங்களுக்கு அந்த மதிப்பு நம்ம கொடுக்கணும். அப்போ தான் திருப்பி நமக்கு அது கிடைக்கும். இவங்க நல்லா படித்தவங்க, இவங்க நல்லா இருக்காங்க, இவங்க அன்பாக இருக்காங்க, இவங்க சிரித்து பேசுகிறாங்க, இவங்க ரொம்ப இன்னசென்டானவங்க அப்படின்னெல்லாம் நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி இருக்கோங்கிறது இல்லை, மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கணும்னு நம்ம விரும்புகிறோமோ அதே மாதிரி நம்ம அவங்கள நினைக்கணும். அப்போ தான் நமக்கு அது திருப்பி கிடைக்கும். ஓகே, இப்போது எனக்கு தெரியுது, இதை கேட்கும்போதே உங்கள் மனசில் சில டவுட்ஸ் வருது. என்ன மேடம், அவங்க வந்து அவ்வளோ மோசமானவங்களாக இருக்காங்க, ஆனால் நான் நல்லவனாக இருக்கேன், அப்போ அவங்க நல்லவங்களாக நினைக்கணுங்கிறதுல நான் நினைக்கிறதுல தப்பா? அது ஒன்று. ரெண்டாவது கேள்வி, அவன் அவ்வளோ மோசப்பட்டவனாக இருக்கான், அப்போ அவனை எப்படி நான் நல்லவனாக நினைக்கிறது? அவனை என்னால் நல்லவனாகவே நினைக்க முடியல. அப்புறம் எப்படி அவனை நல்லவனாக நினைக்க முடியும்? அவன் நல்லவனே இல்லை. அப்போது நம்ம அவங்கள நல்லவங்களாக ரொம்ப கெட்டவங்கன்னு நல்லபடியாக தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்கள நம்ம நல்லவன் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்?
அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து கட் பண்ணி வெளியே வரணும். ஓகேயா? அதுதான் அதுக்கோட நெக்ஸ்ட் ஸ்டெப். அப்போது உங்கள் மனசில் சிலவங்க மனசில் அடுத்த கேள்வி வரும். இந்த வீடியோ கேட்டுட்ருக்கும்போதே, மேடம் கட் பண்ண முடியாத சில பந்தங்கள் நமக்கு ஏற்படுதே, அப்போ என்ன பண்ணுறது? எனக்கு பிறந்ததே எனக்கு என் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது, தாலி கட்டின புருஷனே என்னை மதிக்க மாட்டேங்கிறான், என்கிட்ட அன்பாக இருக்க மாட்டேங்கிறான், இந்த மாதிரி ஆனால் கூட எனக்கு எப்படி இந்த பந்தங்களையெல்லாம் கட் பண்ண முடியும்? பண்ண முடியாது தான், பண்ண முடியாது. அப்போ எல்லா பந்தங்களையும் கட் பண்ணிவிட்டு நான் தனிமரமாக இருக்கணுங்கிறது முடியாத காரியம். அப்போது நம்ம அடுத்தது அவங்கள மாற்றணும்னு நம்ம நினைக்காம, அவங்கள்ட்டேருந்து தாமரை இலையில் தண்ணி மாதிரி தொட்டும் தொடாமலும் பட்டும் படாமலும் ஓரளவுக்கு விலகி இருக்கிறது பெட்டர். அதெல்லாம் தான், அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த மனுஷ உறவுகள்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமான ஒரு டாபிக் இது. டாபிக் மட்டும் இல்லை, கஷ்டம். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தள்ளுறது கஷ்டம். ஏன்னா சிலவங்களோட வாழ்க்கையில் உறவுகள் அந்த மாதிரி வந்து அமையுது. அப்படி இருக்கும்போது நம்மளால் கட் பண்ணிட்டு வெளியேயும் போக முடியாது, விவாகரத்து வாங்கவும் முடியாது, அதே சமயத்தில் கூட வாழ்க்கையை நடத்தவும் முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டம்தான். அந்த மாதிரி நிறைய உறவுகள் இருக்குது, நிறைய பேர்த்துக்கு அந்த மாதிரி உறவுகள் இருக்குது. அப்போல்லாம் நமக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? நானும் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் அந்த மாதிரிலாம். அப்போது ஒரே வழி நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம அவங்கள மன்னிச்சிடணும். நமக்கே துன்பங்கள் அவங்க கொடுத்தாலும், நம்மளை மதிக்கலை, நம்மளை போட்டு தரமட்டமாக பேசுகிறாங்க, அடிக்கிறாங்க, இல்லைன்னா வாயாலே கொல்கிறாங்க, பேசியே கொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? அவங்கள நம்ம மனசார அவங்கள மன்னித்து மறந்து விட்டுடணும், ஒதுக்கிடணும். தினமும் அவங்கள்ட்ட சொல்லி ஆர்கியூ பண்ணி, டோன்ட் ஆர்கியூன்னு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அதில் நானும் அதில் ஒரு ஆள், எனக்கும் இந்த ஒரு பாடம் எனக்கு வேண்டி இருந்தது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் நிறைய பேரை மாற்றணும்னு நினச்சேன் முதலையெல்லாம். கடைசியில் தான் புரிஞ்சது, யாரையுமே நம்மளால் மாற்ற முடியாது. அதுதான் ஒரு பாட்டு இருக்கே, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அவங்களா சொந்தமாக நினைக்கணும், நான் பண்ணுறது தப்பு, நான் மாறித்தான் ஆகணும், இல்லாட்டினா என்னால் இந்த குடும்பத்தில் ரொம்ப சண்டைகள் வருது, கலவரம் வருது, நான் செய்கிறது தான் தப்பு அப்படின்னு எப்போ அவங்க சொந்தமாக நினைக்கிறாங்களோ அன்றைக்கி தான் அவங்களுக்கு ஒரு விமோசனம். அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்கள சுற்றி உள்ளவங்களுக்கும். இல்லாட்டினா அவங்கள வச்சு தான் வாழ முடியும், வேறு வழி இல்லை. ஆனால் மனசில் வெறுப்பு இல்லாமல் அவங்கள மனசிலிருந்து மன்னித்து அப்படி விட்டுடணும். அவ்வளோதான். அவங்க பாட்டுக்கு அவங்களோட வழியில் போகிற வரைக்கும் போட்டும். நம்ம என்ன செய்ய முடியும்? நம்மளை பார்த்துக்கணும், நம்மளை பாதுகாத்துக்கணும், நம்ம குழந்தைங்கள பார்த்துக்கணும். நமக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த மாதிரி நினச்சி நம்ம மன்னிப்போம், மறப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போக்கில் போகணும். ரெண்டாவது, இன்னொன்று புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையே நமக்கு மெயினாக வேணுங்கிறது புரிதல் தான் வேணும். பெரிய பெரிய தியானம், சாதனைகள் ஒன்றுமே பண்ணாட்டினா கூட பரவாயில்ல, நமக்கு என்ன வேணுங்கன்னா வாழ்க்கையை பற்றின நல்ல ஒரு புரிதல் வேணும். இப்போ இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் சேர்ந்துருக்காங்கன்னா அதுக்கு அர்த்தம் நம்ம பண்ணின கர்ம பலன், நம்ம விதைச்ச விதை அப்படி இருக்குது. அதை தான் நம்ம இப்போ அறுவடை பண்ணுறோம்.
அப்படின்னு நினச்சாலே நம்ம கர்ம வினை நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. நம்ம செஞ்சு வச்ச நம்ம வாங்கிட்டு வந்தால் வரோம் அப்படின்னு ஒரு விதத்தில் நம்ம நினச்சோம்னாலே ஓரளவுக்கு நம்மளால் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்ட முடியும். அப்படி போகும்போது நமக்கும் அது பெருசாக அது நம்மளை பாதிக்கிறதில்ல. அதுக்கு தான் சொல்கிறேன், வாழ்க்கையில் ரொம்ப வேணுங்கிறது அறிவு, ஞானம், அது இதுங்கிறதெல்லாம் பெரிய பெரிய வார்த்தைகள். அதுக்கு முன்னே முக்கியமாக நமக்கு வேணுங்கிறது, அதுக்கெல்லாம் முன்னாடியே நமக்கு என்ன வேணும், பேசிக்கலாக அடிப்படையாக என்ன வேணும்னா வாழ்க்கையை பற்றின ஒரு நல்ல கண்ணோட்டம், வாழ்க்கையை பற்றின ஒரு புரிதல் வேணும். அது இருந்தாலே ஓரளவுக்கு நம்மளால் சமாளிச்சுக்கிட்டு போக முடியும். ஓகே, இப்போது இதில் இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன், எத்தனையோ விதமான ஆளுங்க நம்ம வாழ்க்கையிலையும், ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையும் சரி, கணவன் மனைவி ஒரு சர்க்கிள், அப்புறம் கணவன் மனைவி குழந்தைகள், அதுலேயே அம்மா பொண்ணு, அம்மா புள்ள, அப்பா பொண்ணு, அப்பா புள்ள, கணவன் மனைவி, அவங்க சிப்ளிங்ஸுக்குள்ளே, சகோதர சகோதரிகளுக்குள்ள உள்ள இது, அது செகண்ட் லைனு, அடுத்த தேர்டு சர்க்கிள், அடுத்த ஃபோர்த்து சர்க்கிள். இந்த மாதிரி வட்டங்கள் விரிஞ்சிக்கிட்டே போகுது. ஒரு பெரிய குடும்பத்தை எடுத்திங்கன்னா நிறைய வட்டங்கள். அதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான குணங்கள், ஒவ்வொரு விதமான மனோநிலை, ஒவ்வொரு விதமான அப்ரோச். அது மட்டும் இல்லை, ஒருத்தவங்கள்ட்ட நல்லா பேசலாம், அதே ஒரு ஆள் ஒருத்தவங்கள்ட்ட நல்லா பேசலாம், அதே ஆள் இன்னொருத்தவங்கள்ட்ட சல்லு சல்லுன்னு விழலாம். அது மாதிரியும் நிறைய பார்த்துருக்கேன். இப்போது ஒன்றும் வேண்டாம், ஒரு அப்பா ஒய்ஃப் எப்போ கேட்டாலும் சல்லு சல்லுன்னு தான் விழுவார். அதே சமயத்தில் பசங்கள்கிட்ட எல்லாம் ரொம்ப சர்க்கரையாக இனிச்சு பேசுவார். அப்போ அவருக்கு இனிமையாக பேச தெரியாமல் இல்லை, ஏதோ பொண்டாட்டி எதோ கேட்டால் சல்லுன்னு விழத்தான் தோணுது. அது அவருக்குள்ளே ஏதோ ஒரு மனஸ்தாபம் இருக்கலாம். அவர் மனசுக்குள்ளே நுழைஞ்சு பார்த்தா தான் தெரியும் அது ஏன் அந்த மாதிரி ஒய்ஃபுக்கிட்ட அதே டைம் ஒரே சிச்சுவேஷனில் அதே டைமில் பசங்க பேசுகிறாங்க, ஒய்ஃப் ஒன்று கேட்குறாங்கன்னா ஒய்ஃபுக்கிட்ட சல்லுன்னு விழறது, பசங்கள்கிட்ட சிரிச்சுக்கிட்டே பேசுகிறது. அது எப்படி ஒரே ஆளால் ஒரே நிமிஷத்தில் டக்குன்னு அந்த மாதிரி பர்சனாலிட்டி குணங்கள் மாறுது அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் மாறுது. நான் கண்ணு முன்னால் எத்தனையோ குடும்பங்களில் பார்த்துருக்கேன். அப்போ இந்த மனித உறவுகள்ங்கிறது பல 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 விதங்களில் இருக்குது. ஓகேயா? அப்படி தானே? இப்போது இதில் அப்போ மற்றவங்க நம்மளை எப்படி நினைக்கணும்னு நினைக்கிறோம், மற்றவங்க நம்மளை பற்றி எப்படி ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறோம், மற்றவங்க நம்மளை எப்படி எடை போடணும்னு நினைக்கிறோம், மற்றவங்க நம்மள்கிட்ட எப்படி மரியாதையாக நம்மள்கிட்ட நடந்துக்கணும், அன்பாக நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அது மாதிரி நம்ம மற்றவங்கள்ட்ட நடந்துக்கணும். இதில் ஒரு விஷயம், இந்த கொரோனா பீரியடு, கோவிட் வந்தப்போ, இந்த கோவிட் பீரியடில் எல்லாரோட மனசுலேயும் நிறைய நல்ல எண்ணங்கள் உண்டாயிடுச்சு. இந்த கோவிடுங்கிறது நிறைய 50% ஆட்காருக்கு வேலை போச்சு, பணம் இல்லை, வீட்டில் கஷ்டம், அந்த மாதிரி. அதே மாதிரி இன்னொரு 50% ஆளுங்களுக்கு அந்த ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணி, ஆன்லைனில் கிளாஸ் எடுத்து, யூடியூப் வீடியோஸ் போட்டு ஏகப்பட்டது சம்பாதிச்சாங்க. அப்போ இந்த கோவிடு இல்லைன்னா கொரோனா அட்டாக்குங்கிறதே சிலவங்கள வாழ்க்கையை தூக்கி விட்டுருச்சு, சிலவங்கள அடிமட்டத்துக்கு தள்ளி விட்டுருச்சு. அந்த மாதிரி. அது மட்டும் இல்லை, ஆனால் இது எப்படி இருந்துட்டோ போட்டோம். மெயினாக இந்த கொரோனா பீரியடில் மனுஷனாக வாழ தொடங்கினான். ஏன்னா அந்த இழப்பு அவங்கவுங்க ஃபேமிலியில், உற்றார் உறவினர்களுக்கு இடையில், ரிலேஷன்ஸ் இடையில், பக்கத்து வீட்டில், எதிர்த்த வீட்டில்,
தெரிஞ்சவங்க தெரியாதவங்கெல்லாம் இன்றைக்கி இருக்காங்க, நாளைக்கு உடனே சாகுறாங்க, அட்டாக் வந்துடுச்சு, டப்பு 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 டப்புன்னு மனுஷன் உயிர் போகிறத பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு பயமாயிடுச்சு. அப்போது தானாகவே அவனோட குணங்கள் எல்லாம் மெருகேற தொடங்குச்சு, பெட்டராயிட்டு வந்தான். இப்போது பொதுவாக பார்க்க போனால் இந்த ஆட்டோ ரிக்ஷாவில் வரவங்க, ஆட்டோ டிரைவர்ஸு, சில சமயத்தில் இந்த பஸ் கண்டக்டர்ஸு, இந்த அரசு அலுவலகங்களில் வேலை பார்க்குறவங்க, அவங்களாம் பொதுவாகவே நம்மள்கிட்ட கொஞ்சம் ரஃப்பாக தான் பேசுகிறாங்க. எல்லாருமே அப்படின்னு நான் சொல்லலை, யாரையுமே நான் அப்படி கண்டம் பண்ணி சொல்லவே மாட்டேன். ஆனால் பொதுவாக இப்போ நம்மள்கிட்ட கொஞ்சம் ரஃப்பாக பேசுகிறவங்கலாம் தான் இருந்தாங்க. ஆனால் இந்த கொரோனா பீரியடில் எல்லாருமே மாறிட்டாங்க. அதாவது இன்னைக்கு இருக்கோம், நாளைக்கு இருக்கோமா இல்லையான்னு நமக்கே தெரியல அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டோம் இல்லையா, உந்தப்பட்டோம் இல்லையா. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு மனசில் ஒரு மாற்றம் வந்தது. லைஃபுன்னா இவ்வளோ தானா, அப்போ இருக்கிறத சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகிறோமே, எல்லாத்துக்கும் ஒரு நல்ல குணம் வந்துச்சு. ஆனால் கொஞ்ச நாளைக்கு ஒரு 2 வருஷம் அது தெரிஞ்சது. இப்போ திருப்பியும் பழைய மாதிரி தலைவிரிச்சு ஆடுது. அந்த கொரோனாவோட எஃபெக்ட் எல்லாம் போயிடுச்சு. ஆக்சுவலாக சொல்லப்போனால் கொரோனா வந்ததே மனுஷங்களுக்கு ஒரு பாடம் புகட்டத்தான் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு ஸ்ட்ராங் அபிப்பிராயம் உண்டு. அது நிறைய பேருக்கு நல்லது செஞ்சுருக்கு. ஓகே. ஆனால் இப்போ திருப்பியும் இந்த ரஃப் அண்ட் டஃப் பேச்சு, அடாவடித்தனம் எல்லாம் திருப்பியும் ஜாஸ்தி ஆகிட்டே வருது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க ஒரு ஆள் இன்னொரு ஆளை பார்க்கும்போது அவர் முன்னாடி அப்படியே ஐயோ உங்களை மாதிரி தங்கமான மனுஷன் யார் இருக்கா, உங்களை மாதிரி படித்தவங்க யார் இருக்காங்க, நீங்கள் தான் சார் எல்லாமே, நீங்கள் தான் தலைவான்னு 100 தலைவா போட்டு பேசிட்டு அந்த ஆள் அப்படி அந்த பக்கம் போனோடனே இவர் திரும்பி இவன்லாம் மனுஷனா, ஒன்றத்துக்கு லாய்க்கு இல்லாதவன் அப்படின்னு பேசுகிறவங்க எத்தனையோ பேரை நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு டைம் இப்படி ஒரு மனுஷனை சந்திக்கும்போது என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. நான் நினச்சேன், நான் என் காதில் கேட்டது தான் தப்போ, ஏதோ தப்பு நடந்துருச்சோ அப்படின்னு வரைக்கும் நான் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் நிறைய பேரை அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பேரை பார்க்க அந்த கண்ணோட்டத்தில் நான் பார்க்குறேன்னு சொல்லலை. அந்த மாதிரி ஆளுங்களை நிறைய பேர் என் லைஃப்பில் சந்திக்க நேர்ந்துச்சு. ஓஹோ, அப்போ நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்களோ அப்படின்னே நான் நினைக்கிற அளவுக்கு எல்லாருமே உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு தம் கலவாமை வேண்டும் அப்படின்னு அன்றைக்கே சொல்லிட்டு போயாச்சு. அப்போ அந்த காலத்துலேருந்தே இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையா. முகத்துக்கு எதிர்க்க ஒன்று பேசுறது, நம்ம பின்னாடி இன்னொன்று பேசுறது. அப்போ அந்த மாதிரிலாம் இருந்தோம்னா நமக்கு நல்ல உறவுகள் நிலைக்காத போயிடும். இந்த டூயல் பர்சனாலிட்டிம்பாங்க, ஒரு சமயத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுறது. அந்த மாதிரிலாம் இருந்தோம்னா நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம மாட்டிப்போம். அதுதான் ஓகே. ஸோ இவர் என்ன அப்போது இந்த மற்றவங்கள பற்றி நம்ம தப்பாக நினைக்கிறோம் இல்லையா. இப்போ இவங்கெல்லாம் இப்போ ஒரு ஆள் இந்த மாதிரி முகத்துக்கு எதிர்க்க பேசுகிறாரு நல்லதா, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கெட்டதாக பிஹேவ் பண்ணுறாரு, அந்த ஆளை பற்றியே குத்தம் சொல்கிறாரு. அப்போது இந்த பேசின ஆளை பற்றி நம்ம ஒரு எண்ணத்துக்கு வரோம் இல்லையா, அந்த நெகட்டிவ் தாட்டு, அந்த நெகட்டிவ் தாட்டு கூட நம்ம மனசுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். இந்த ஆள் இப்படி பேசுகிறாரா, ஓகே, எதனால் இந்த ஆள் இப்படி பேசுகிறாருன்னு நமக்கு தெரியாது, அதை விடு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு அதிலேருந்து ஒரு லெசன் கற்றுக்கணுன்னா கற்றுக்கிட்டு அதை அப்படியே விட்டுறணும். அதையே நினச்சி அதையே 10 பேர்கிட்ட அதை பற்றியே பேசி அந்த மாதிரி அந்த நெகட்டிவ் தாட்ஸை உள்ளே போடாதீங்க. அந்த நம்ம ஆழ் மனசுக்குள்ளே எதையுமே நெகட்டிவாக போடாதீங்க. ஏன்னா அது ஒரு ரெக்கார்டிங் மெஷின். இப்போ என்ன சொல்கிறாரு, இப்போ நம்ம பார்க்குறோம் ஒரு ஆளை பற்றி இந்த மாதிரியெல்லாம் இந்த ஆள் பிஹேவ் பண்ணுறாருல,
அது அப்போ நம்ம வந்து அந்த ஆளை பற்றி இந்த எடை போட்டு பேசி திங்க் பண்ணி நம்ம அதை பற்றி ஆசை போட்டு அப்படியெல்லாம் பண்ணோம்னா, நம்ம மனசுக்குள்ளே பண்ணோம்னா, சச் நெகட்டிவ் தாட்ஸ் ஆர் ஹைலி டிஸ்ட்ரக்டிவ் டு யூ. இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸு நம்ம உடம்ப பாழ் பண்ணும், நம்ம மனசுக்கு விரோதியாகும். அது வந்து ஒரு விஷத்தை குடிக்கிறதுக்கு சமம். அப்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த நெகட்டிவ் தாட்ஸு, நெகட்டிவ் இமோஷன்ஸு என்ன ஆகும், நம்ம ஆழ் மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறங்கி நம்ம உடம்பில் மனசில் நிறைய வியாதிகளை உண்டாக்கும். அதனால் அதாவது யாரை பற்றியுமே நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க. எல்லாரை பற்றி நல்லதாக நினைங்க. இல்லை உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக ஒரு ஆள் நல்லவன் இல்லை அப்படின்னு சொன்னால் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணுங்கள். கட் பண்ணாட்டினா அவங்கள புரிஞ்சுக்கிட்டு மனசால் அவங்கள மன்னிச்சிட்டு மறந்துடுங்க. ரெண்டாவது, அவங்க நம்ம லைஃப்பில் க்ளோஸாக கட் பண்ண முடியாத ஒரு நிர்பந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தோம்னா, அந்த உறவில் இருந்தோம்னா, அவங்க நம்ம லைஃப்பில் வந்தது நமக்கு சில பாடங்கள் சொல்லி கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. அந்த பாடத்தை நம்ம குயிக்காக படிச்சுக்கிட்டோம், அவங்க நம்மளை விட்டு விலகிடுவாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் அந்த மாதிரி அந்த லெசனை கற்றுக்கிட்டிங்களோ, அப்போ என்ன லெசன் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக அந்த ஆள் நம்ம லைஃப்பில் வந்தாங்களோ, அந்த லெசனை நீங்கள் டக்குன்னு கற்றுக்கிட்டிங்கன்னா, அந்த ஆள் வந்த ஆளோட வேலை முடிஞ்சிருச்சு, அந்த ஆள் நம்ம லைஃப்பில் இருந்தே விலகி போயிடுவார். இதெல்லாம் கோல்டன் ரூல்ஸ். அதனால் நம்ம எப்படி இந்த மனுஷங்களோட வச்சுக்கிற உறவில் எப்படியெல்லாம் நம்ம இருக்கணுங்கிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லை, எதையுமே நம்ம டீப்பாக திங்க் பண்ணலாம். திங்க் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னா அதை பற்றி அலசி ஆராய்ஞ்சு அதையே திருப்பி 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 பேசி 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 ஆழ் மனசுக்குள்ளே போட்டு அதை புண்ணாக்கி விரணமாக்குறது நல்லதுக்கு இல்லை. ஓகே, ஏதோ நடந்துருச்சு, நடக்கக்கூடாது நடந்துருச்சு, பேசக்கூடாது பேசியாச்சு, செய்யக்கூடாது செஞ்சாச்சு, சரி விடு போ அப்படின்னு அதை தள்ளிடும். எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா, அவங்க ஒரே பொண்ணு, அது நல்லா படிக்கிற பொண்ணு. காலேஜில் படிக்கும்போது அவங்க வந்து கொஞ்சம் சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுருந்தாங்க, நகையெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ ஒரே பொண்ணு நல்லா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்லாம் ஆசைப்பட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. படிச்சுட்டு இருக்கும்போது என்னத்துக்கு கல்யாணம், படித்து வேலையெல்லாம் கிடச்சதுக்கப்புறம் நல்ல விதத்தில் கல்யாணம் பண்ணணும், அது எந்த அம்மா அப்பாவுக்கும் உள்ள ஒரு ஆசை இல்லையா? ஆனால் இந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு பையனோட ஓடி போயிடுச்சுன்னா அந்த பையனுக்கு படிப்பே கிடையாது, சுத்தமாக படிப்பே கிடையாது. 4ஆம் கிளாஸோ என்னமோ தான் படிச்சிருக்கான். படிப்பும் கிடையாது, வேலையும் கிடையாது, அம்மா அப்பாவும் கிடையாது அந்த பையனுக்கு. லைஃப்பில் யாரையும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லை. எப்படியோ இவங்க 2 பேர்த்துக்கும் லவ் ஆச்சு. படித்து முடித்த உடனே சில சமயம் வீட்டில் இருக்க வேண்டி வரும்னு சொல்லி எக்ஸாமுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு அந்த பையனோட வீட்டை விட்டு போயிடுச்சு. அது அந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப ஷாக்கு. அதில் தப்பே நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் அந்த பையன் எப்படியோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த பொண்ணு படித்ததை வச்சு வேறு வேலை வாங்கிடுச்சு, சம்பாதிக்குது. ஒரு பொன் குழந்தை பிறந்திருக்கு. பொன் குழந்தைங்க நல்லா வளர்ந்துட்டு வருது. அந்த ஆளும் ஏதோ இப்போ வேலைக்கு போகிறான். ஏதோ வேலைக்கு போய் கொஞ்சம் காசு சம்பாதிக்கிறான். படித்தாதான் காசு சம்பாதிக்கணும்லாம் இல்லை, படிக்காட்டினா கூட நேர்மையாக வாழ்ந்தோம்னா நமக்கு வேலை கிடைக்கும், காசு பண்ணலாம். அந்த மாதிரி அவன் வாழ்க்கையை நல்லா தான் ஓட்டிகிட்டு வரான். 2 பேரும் ஹாப்பியாக தான் இருக்காங்க. அந்த பொன் குழந்தை அதுவும் நல்லா தான் வளர்ந்துட்டு வருது. ஆனால் அந்த அம்மாவுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு 100 தடவையாவது இந்த பொண்ணு இப்படி பண்ணிடுச்சே, இந்த பொண்ணு இப்படி பண்ணிடுச்சே, இந்த பொண்ணு இப்படி பண்ணிடுச்சே. மனசில் வருத்தம் இருக்கும், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் கூட எப்படி நம்ம அந்த சிச்சுவேஷனை உள்வாங்குறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
எனக்கு என்ன பயம்னா, இந்த அம்மா இந்த மாதிரி புலம்பி 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 புலம்பியே இந்த அம்மாவுக்கு வியாதி வந்துடும், இந்த அம்மா படுத்த படுக்கே ஆகிடுவாங்களோங்கிற பயம்தான் எனக்கு இப்போது. அது எவ்வளவோ அட்வைஸ் பண்ணியாச்சு, நான் எவ்வளவோ சொன்னேன். சரி இப்போ அவங்க நல்லா தானே இருக்காங்க, நல்லா இல்லாட்டினா கூட பரவாயில்ல, அவங்க 2 பேரும் ஏதோ முட்டி மோதி ஏதோ சம்பாதிக்கிறாங்க, அந்த குழந்தைய வளர்த்துட்டு வராங்க, அது நல்லா தானே இருக்காங்க, விடுங்க விடுங்க விடுங்கன்னா கேட்கறதே இல்லை. அப்போது அந்த மாதிரி அதாவது அந்த நெகட்டிவ் தாட்ஸை உள்ளே நம்ம ஆழ் மனசுக்குள்ளே போட்டோம்னா அது கட்டாயம் நம்ம உடம்பை அது பாதிக்கும். அதனால தான் அந்த ஹீல் யுவர் பாடி அப்படின்னு 3 வீடியோ போட்டிருக்கேன். அதில் எப்படி நம்ம மனசோட எண்ணங்கள் நம்ம உடம்பை எவ்வளோ தூரம் பாதிக்கும். எத்தனை பேர் ஸ்ட்ரெஸ்ஸுனால் ஹார்ட் அட்டாக் வருது, கேன்சர் வருது, அது எல்லாமே இந்த மனசில் வர்ற நெகட்டிவ் தாட்ஸில் தான். ஓகே, அந்த ஹீல் யுவர் பாடிங்கிற அந்த 3 வீடியோவை போய் பாருங்கள், அதில் நிறைய பேசியிருக்கேன். அதுவும் ஒரு புக் ரிவ்யூ தான். ஓகே, அப்போது இவர் என்ன சொல்கிறாரு, மாஸ்டர் கீ டு ஹாப்பி ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ். மற்றவங்களோட நம்ம ஹாப்பியாக இருக்கணும்னா ஒன்றே ஒன்று, ஒரு மாஸ்டர் கீங்கிறது ஒன்று தான். அது என்னென்னா ஜட்ஜ் நாட் அப்படின்னு சொல்கிறாரு. ஜட்ஜ் நாட்னா என்ன, மற்றவங்களை நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஜட்ஜ் பண்ணுறதுனா என்ன, மற்றவங்கள எடை போடக்கூடாது. அதாவது தப்பாகவும் எடை போடாதீங்க, நல்லதாகவும் எடை போடாதீங்க, கெட்டதாகவும் எடை போடாதீங்க. இந்த எடை போடுறதுங்கிறதே வேண்டாத வேலை அப்படிங்கிறாரு. ஜட்ஜ் நாட். இப்போது என்னோடய மாஸ்டர் ஒருத்தர் எப்பவும் சொல்லுவார், நோ ஜட்ஜ்மெண்ட். ஒரு சிச்சுவேஷன் நடக்குது, ஒருத்தவங்க ஒன்று பேசுகிறாங்க, ஒரு சண்டை நடக்குது, ஒரு நல்லது நடக்குது, டோன்ட் ஜட்ஜ். நடக்குதா, ஓகே சந்தோஷம், நல்லதா சந்தோஷம், இல்லையா விட்டுடுங்க. அதை பற்றி ஜட்ஜ் பண்ணி அதை மனசுக்குள்ளே போட்டு 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 புழுங்கி நம்ம உடம்பையும் கெடுத்துக்கக்கூடாது, மனசையும் கெடுத்துக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, அந்த ரிலேஷன்ஷிப்பையே பாதிக்கும் அது. ஸோ ஜட்ஜ் நாட், டோன்ட் ஜட்ஜ். இப்போ ஜட்ஜ்னால் என்ன அர்த்தம், அதுதான் ஒரு 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 இது இருக்குது, இது பழமொழி, டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்னால், இப்போ ஒரு புக் இருக்குது, புக்கில் இந்த கவர்னால் இந்த நம்ம போடுற கவர் இல்லை, அதோட ஃப்ரண்ட் கவர், இந்த கவர். இது சில சமயம் இந்த கவர் பேஜு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், யார்கிட்டையாவது நல்லா கொடுத்து செஞ்சுருப்பாங்க. ஆனால் உள்ளே படிக்க அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்னு தோணும். சில சமயம் கவரை பார்த்தா கொஞ்சம் டல்லாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே படிக்க அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். அப்போது ஒரு புக்கை படிக்கணுன்னா அந்த புக்கு எவ்வளோ தூரம் நல்லதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த கவரை பார்த்து நீ டிசைட் பண்ணக்கூடாது. எப்போ உண்மையிலேயே அந்த புக்கை படித்து பார்த்தா தான் அது எவ்வளோ தூரம் நல்ல புக்கு, யூஸ்ஃபுல்லான புக்கு அல்லது கெட்ட புக்கு, யூஸ்லெஸ்ஸு அப்படின்னு தெரியும். ஓகே, எந்த புக்கையுமே அது ஃபார் தட் மேட்டர் யூஸ்லெஸ்ன்னு நம்ம தள்ளி விடக்கூடாது. ஏன்னா ஒரு ஆத்தர் ஒரு புக்கை எழுதி பப்ளிஷ் பண்ணுறாருன்னா அதில் ஏதோ ஒரு உத்தேசம் இருக்கும். சில சமயம் நம்ம நினச்ச அளவுக்கு இருக்காதா இருக்கும், பட் ஏதோ ஒரு விஷயம் அதில் இருக்கும். ஓகேயா, அப்போ டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை த கவர் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம மனுஷால எடை போடவே கூடாது. இந்த எடை போடும்போது தான் நமக்குள்ள அந்த உறவுகளில் விரிசல்கள் வருது. அப்போ ஜட்ஜ் பண்ணுறதுனா என்ன, அவங்கள பற்றி திங்க் பண்ணுறது, அவங்கள பற்றி மனசுக்குள்ளே எடை போட்டு அவங்கள பற்றி ஒரு 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 அனுமானத்துக்கு வர்றது. இவன் இப்படி தான், இவங்கிட்ட எந்த வேலை கொடுத்தாலும் செய்ய மாட்டான், இவன் ஒரு வேலைக்கு லாயக்கு இல்லாதவன், இவன் உருப்படவே மாட்டான். அந்த மாதிரி யாரையுமே ஒரு 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 அது தப்பான அபிப்பிராயமாக இருக்கலாம், சரியான அபிப்பிராயமாக இருக்கலாம், எந்த அபிப்பிராயமுமே நம்ம ஒருத்தவங்களை பற்றி வச்சுக்கக்கூடாது. அதுதான் கீ
மாஸ்டர் கீ டு ஹியூமன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேயா? அதாவது நம்ம எப்படி நம்ம மற்றவங்கள எடை போடுறோமோ அதே மாதிரி அவங்களும் நம்மளை பற்றி எடை போடுவாங்கல்ல. அது மட்டும் இல்லை, இந்த ஒருத்தவங்கள பற்றி திங்க் பண்ணுறோம், அவங்களோட தாட்ஸு, நம்ம தாட்ஸ் எல்லாம் க்ரியேட்டிவ் இல்லையா? நம்ம அவங்கள பற்றி புதுசாக யோசிக்கிறோம், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறோம், அவங்கள பற்றி எடை போடுறோம். அதெல்லாம் நல்லதுன்னா நல்லது. நம்மளை நம்மளை மற்றவங்கள பற்றி சதா சர்வகாலமும் கெட்டதாகவே நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா அவங்கள அது பாதிக்குதோ இல்லையோ நம்மளை அது பெருசாக பாதிக்கும். இப்போ சிலவங்களுக்கெல்லாம் எதை பார்த்தாலும் நெகட்டிவ் தான், எதை பார்த்தாலும் நெகட்டிவ். இந்த ஆப்டிமிஸ்ட் பெசிமிஸ்ட்டை பற்றியெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா? அது மாதிரி எதை பார்த்தாலும் ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்கும்போது அவங்களால அந்த நெகட்டிவிட்டி அவங்களோட ஆழ் மனசுக்குள்ளே இறங்கி திருப்பி அது அவங்களுக்கே அவங்களோட ஹெல்த்தை பாதிக்கிற மாதிரி வரும். ஓகே? அப்போ நம்ம தாட்ஸ் நம்மளோட மனசில் எழும் எண்ணங்கள் தான் வார்த்தையாக வருது, வார்த்தைகள் தான் செயலாக மாறுது, செயல் தான் ஹேபிட்டாக மாறுது, ஒருத்தவங்களோட பழக்க வழக்கங்களாக மாறுது, பழக்க வழக்கங்கள் தான் அவனோட குணமாக மாறுது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். தாட்ஸ் லீட்ஸ் டு வேர்ட்ஸ் லீட்ஸ் டு ஆக்ஷன்ஸ் லீட்ஸ் டு ஹேபிட்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ் லீட் டு பர்சனாலிட்டி. அவ்வளோ தூரம் நம்ம படிச்சிட்டோம். ஓகே? அப்போது மற்றவங்கள பற்றி நம்ம நல்லதாக நினைக்கிறோம், நல்லதாக நினச்சாலும் சரி கெட்டதாக நினச்சாலும் சரி ஒன்றுமே நினைக்காதன்னு சொல்கிறார். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தவங்களை பற்றி நினைக்கும்போது அது எல்லாம் நம்மளை அறியாமல் அந்த ஆழ் மனசுக்குள்ளே போயிட்டே இருக்கு. திருப்பி அது வெளியே வருது. ரெக்கார்டிங் மிஷின் தானே, இப்போ போட்டது தானே வெளியே வரும். அப்போ அது ப்ளே பண்ணும்போது ப்ளே ஆகிட்டே இருக்குது தானாகவே. அது ஆட்டோ ப்ளேலே இருக்குது, எப்போவுமே உள்ளே வாங்குது, ஆட்டோ ப்ளேயில் வெளியே விடுது. ஓகே? ஸோ then the way you think, feel and act towards others returns at least upon yourself. ஸோ மற்றவங்கள பற்றி நம்ம எப்படி நினைக்கிறோமோ, மற்றவங்கள்ட்ட எப்படி பழகிறோமோ, எப்படி அவங்கள பற்றி ஃபீல் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு திருப்பி நம்மளை அடிக்குது, நம்மள்கிட்ட திருப்பி வருது. அதனால் நம்ம இந்த ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது. அது ஏன்னா ஒவ்வொருத்தவங்களை பற்றி ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம எடை போடுறது அது நமக்கு மனசுக்குள்ளே போய் அது நம்மளோட சுபாவத்தையே மாற்றுது. அதுதான் இந்த ஹியூமன் ரிலேஷன்ஷிப், மனுஷனுக்குள்ள உறவுகளுக்கும் நம்மளோட ஆழ் மனசுக்கும் உள்ள சம்பந்தம். ஓகே? ஸோ இது ரொம்ப, அதாவது இந்த ரோப் வாக்கிங்கிறோம்ல, இந்த கயிறு மேலே நடக்கிற மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ரொம்ப யோசித்து பேச வேணும், ரொம்ப யோசித்து நம்ம நடந்துக்கிட்டால் தான் நமக்கு வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். ஓகே? இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. நம்ம பாக்கியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே? ரொம்ப சிந்தித்து செயலாற்றக்கூடிய ஒரு டாபிக் நம்ம பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.